ஹலோ ஃபெலோஸ், இட்ஸ் மீ யுவர் காகுல் கை. இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்விஸ்டர்ஸ் 1996 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் டிசாஸ்டர் ஃபிலிமோட ரீபூட் வெர்ஷன் தான் இது. இந்த படம் நம்ம கேட்டகரியில் எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி இந்த டானோட சீக்வன்சஸ் அதை நோக்கி இவங்க பண்ணுற ஒரு சேஸுமே உங்களை அறியாமல் நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஹாலிவுட் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணுறாங்க, தே ஆர் த கிங் ஆஃப் மேக்கிங். டானோட பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கே பண்ண ப்ராஜெக்டோட ஃபெயிலியர், அந்த விபத்துலேயே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கோரமான லாஸ், the pain she carries, அப்புறம் டெய்லர் கிட்ட அதை நினச்சி the way she breaks down adds enough emotion to the movie. என்னதான் டார்னடோவாக இருந்தாலும் இது நம்ம இடம், இதை நம்ம தான் சரி பண்ணிட்டு நம்ம இங்கே இருக்கணுன்ற எமோஷன் கிளாஸ். இது ஒரு சீரியஸ் படம் தான், பட் ஸ்டில் அந்த சே சீக்வன்ஸில் அந்த யூடியூபர்ஸோட இன்டர்வென்ஷன் அண்ட் கேட் அண்ட் டெய்லரோட ஒரு மெச்சூர்ட் கான்வர்சேஷன் adds little fun to the movie. Adult content, shots of kiss and சில பேட் வேர்ட்ஸ் இருக்கு, little inconvenient with family and kids, definitely age about 13. ஆக்ஷன் சீக்வன்ஸ், நம்ம இன்னும் வில்லன் ஹீரோ வில்லன் சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க டார்னடோ சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த டார்னடோ சேஸ் சீக்வன்சஸ் போதும் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்ஷன் அங்கரை ஃபீட் பண்ண. அந்த டார்னடோ நெருங்கி வர சீக்வன்சஸ், அந்த டார்னடோக்குள்ளே எப்படி இருக்குன்ற ஒரு ஷாட், அந்த டார்னடோ கடந்து போனால் எப்படி இருக்குன்ற சீக்வன்சஸ் எல்லாம் ஆக்சிலரேட்டிங். ஸ்பெஷல் மென்ஷன், படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த சீக்வன்சஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். அங்கே எங்கேயுமே பிசிலடிக்காமல் ஒரு நம்பகத்தன்மையோட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைன், அந்த டார்னடோவில் ஒரு சின்ன சைன் போர்ட் டேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பெரிய விண்ட் டர்பைன் உடஞ்சி விழுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சவுண்ட் டிசைன் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க், படத்தில் சொல்லுவாங்க ஒரு டார்னடோவோட சைஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த டேமேஜ் இட் மேக்ஸ் அப்படின்னு. அந்த வில்லேஜ் டேமேஜ் செட், அந்த ஒரு ஸ்டேடியம் டேமேஜ் ஆன செட், அப்புறம் அந்த தியேட்டரோட செட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு வரும்போது படத்தோட ப்ரோட்டகனிஸ்டான கேட் இஸ் பிரில்லியன்ட் அண்ட் கார்ஜியஸ். ஆவி ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும், அப்புறம் டெய்லர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபங்கியான கேரக்டராக வந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் ஷேட் மாறி கடைசியில் கேட்டு மேலே அவருக்கு இருக்கிற க்ரஷ்ஷை வெளிப்படுத்த முடியாமல் தவிர்க்கிற சீன்ஸ் குட். மற்றபடி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நீட். மெட்டஃபர், அந்த புல் ஃபைட்டையும் அந்த டார்னடோவை லிங்க் பண்ண விதம் குட் ரைட்டிங். மியூசிக், படத்தோட அந்த டிசாஸ்டர் சீக்வன்சஸை அவ்வளோ அப்லிஃப்ட் பண்ணிட்டு மற்ற சீன்லாம் ரொம்ப சட்டலாக ப்ளே பண்ணி மெச்சூர்டாக இருந்தது. மற்ற கிராஃப்ட்ஸ் எல்லாம் வெளியில் தெரியல, தட் மீன்ஸ் தே வேர் பர்ஃபெக்ட் டூ. படத்தில் ஒரு டார்னடோ சேஸ்க்கு அப்புறம் இன்னொரு டார்னடோ சேஸ், அதுவே நம்மளை படத்தில் ஹூப் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. கதை நகரத்தை பிட்வீனில் வர சீக்வன்சஸை ரொம்ப இழுக்காமல் பர்ஃபெக்டாக டைம் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி கிளைமேக்ஸில் வர ஒரு ஹியூஜ் டார்னடோ சீக்வன்ஸ் நம்மளை ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன்குள்ளே ஹோல்ட் பண்ணுது. அப்புறம் மக்களை காப்பாற்ற கேட் அந்த டார்னடோ நோக்கி போகும்போது ஐ ரியலி ஃபீல் இங்கே இருக்கிற ஹீரோயின்ஸ் ஆர் ஈவன் ஹீரோஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டை எப்போ தொட போகிறாங்க. சில படங்கள் தான் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி வி ஆர் நாட் அட் தேர் என்ன ஃபீல் பண்ண வைக்கும். This is one of it. ஒரு த்ரில்லிங் டீன் அண்ட் அபவ் வாட்ச் தான் ட்விஸ்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித் தட் இட்ஸ் மீ யுவர் காகுல் கை சைனிங் ஆஃப்.